ஹாய் பசங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் 3 என்சிஆர்டி செகண்ட் போயம் சீட்டி. சீட்டினா என்னது? எறும்பு, ant. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். हर पल चलती जाती चीटी श्रम का राग सुनाती चीटी. சீட்டி எறும்பு நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு பெரிய லைனா போட்டு நடந்துட்டே இருக்கும். ஏன்னா அது எப்ப பார்த்தாலுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். நீங்க நல்லா ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னா அந்த எறும்பு ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொருள் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கடி தூப் ஹோ யா ஹோ வர்ஷா தானா சுன்கர் லாத்தி சீட்டி. என்ன மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும், அது என்ன பண்ணும்? அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு கிரெயின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அது அதோட வீட்டுக்கு. சச்முச் கேசி கலாக்கார் ஹே கர்கோ கூப் சஜாத்தி சீட்டி. இந்த எறும்பு இருக்குல்ல, ரொம்ப ஒரு கலை ரசனை உள்ள ஒரு இன்செக்ட். ஏன்னா அதோட வீடை வந்து அவ்வளவு நல்லா டெக்கரேட் பண்ணுவது. நீங்க ஆண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, எவ்வளவு பெரிய பெரிய ஆண்ட் எல்லாம் கட்டிருப்பாங்க. சோ அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லுறது. சோட்டா தன் பர் படே இராதே நஹி கவி கபராத்தி சீட்டி. பார்க்க சின்னதா இருக்கு, ஆனா அதோட எய்ம் எண்ணங்கள்லாம் பெருசு பெருசா இருக்கு. யார பார்த்தும் பயப்படுறது இல்ல, எதுக்கும் பயம் கிடையாது. நன்னே நன்னே பேர் படாக்கர் பருவத் பர் சடு ஜாத்தி சீட்டி. தன்னோட குட்டி குட்டி காலால அழகா மலை மேல ஏறி வந்து பாத்தீங்கன்னா ஏறி போயிடும் அது. சோ இட் வில் மூவ் ஃபார்வர்ட். காம் படே கர்கே திக்லாத்தி ஜஹா கஹி அடு ஜாத்தி சீட்டி. ஏதாவது ஒரு வேலைன்னு வந்தா போறோம், அதை முடிக்காம திரும்பவே வராது. ஆனா அதை முடிச்சுட்டுதான் திரும்பி வரும் அப்படின்னு அர்த்தம். மெஹனத் ஹி பூஜா ஹே பிரபு கி ஹம்கோ யஹி சிகாத்தி சீட்டி. ஒர்க் இஸ் வர்ஷிப், இதுதான் சொல்லியிருக்காங்க. மெஹனத் ஹி பூஜா ஹே பிரபு கி. இதுதான் வந்து எறும்பு வந்து நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். இந்த போயம் எழுதினவர் யாருன்னா பிரகாஷ் மனு. இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய போயம்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பாய்.